ஹாய் லவ்லியா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மட்டி தெரிஞ்சா என் சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் ஜோங்கோக்கு எப்போதுமே கீயை எந்த ஒரு பிளேஸ்லையும் வைக்க மாட்டான். ஆனால் அவன் ஹிப்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹிப்பில் இருக்குமா அப்படிங்கிற மாரி சொல்லி நம்மகிட்ட நோட் பண்ணோம். ஜோங்குக்கு அதே ரூமுக்குள்ளே தான் ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்துட்டு தான் நின்று பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே நோட் பண்ணோம். ஜோங்குக்கு பெல்ட் வேர் பண்ணியிருக்கிறது நோட் பண்ணுறாரு. அது கொஞ்சம் மாடலாக இருக்குது. ஜெமினா சொன்ன மாதிரி இந்த பெல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இந்த மாதிரி வேர் பண்ணி நான் போட்டதில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த பெல்ட்டில் தான் இருக்குமா, அதில் தான் ஏதாவது ஒரு பிளேஸில் மறைச்சி வச்சுருப்பான், உன் கையை வச்சுட்டு சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெமினா அலாட் பண்ணா டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு இப்படி தேடிட்டு இருக்க ஃபைல் தேடிட்டு இருக்க ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கை பேக்கப் பண்ண போயிடு. ஜங்குக் உனக்கு இந்த பிளேஸில் ஹெவி ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னாச்சு பேபி? ஹவுஸில் இருந்து ப்ளே பண்ணுறத விட்டுட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ப்ளே பண்ண மாதிரி தெரியுது. ஏன் இந்த பிளேஸில் நான் உன்கிட்ட ப்ளே பண்ணால் இந்த பேபியை பனிஷ் பண்ணுவியா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படிலாம் யார் பனிஷ் பண்ண போகிறா, நீ பாட்டுக்கு ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கூட அந்த ரேக்கரில் இதே எடுத்துக்கிட்டு இருந்தான். நம்ம டேட்டான் இந்த பெல்ட்டில் எங்கே இருக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஜங்குக்கோட பாடியை அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மூமெண்ட்லேயே ரப் பண்ண ஃபீலையும் கரெக்டாக ஹிப்பிட்ட கொண்டு வந்து ஹேண்ட்ஸை வச்சா நம்ம ஜங்குக்கிட்டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன ஃபேண்டா ரிமூவ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சா அப்படிலாம் இல்லை ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பக்கம் ஹிப்பையும் பிடிச்சிருப்பாரா. அந்த மாதிரி ஹிப்பை பிடிச்சிருக்க மூமெண்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹிப்புக்கிட்ட தான் ஒரு கீ மாதிரி இருக்கிற ஃபீல் தட்டுது. கீ இருக்கிற ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் நைஃப் தான் இருக்குது. அட பாவி, இந்த பெல்ட்டா இல்லை ஹிப்பா இல்லை என்னது? ஒரு பக்கம் என்னென்ன நைஃபை வச்சுருக்கு, ஒரு பக்கம் என்னென்னா இந்த கீயை வச்சுருக்கு, கீக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷாக்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கீயை எப்படி எடுக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தா, என்ன ஹிப்லேருந்து ஆன்சர் எடுக்க முடியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் நீ மட்டும் என் ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சா நான் அமைதியாக தானே இருக்கிறேன். இப்போ ஹிப்பை படிக்கிறதுல உனக்கு என்ன செய்யுது? எனக்கு ஒன்றும் இல்லை பேபி, அதில் 2-3 திங்ஸ் வச்சுருக்கேன், நைஃப் வச்சுருக்கேன், ஊசி வச்சுருக்கேன், பிளேடு வச்சுருக்கேங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக என்னெல்லாமோ வச்சுருக்கேன்னு பாரா. டக்குன்னு நம்மகிட்டே ஹேண்ட்ஸ் எடுத்துருவாரு. எடு இத்தனையோண்டு பெல்ட்டில் இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் நம்மகிட்டே நோட் பண்ணால் ஜங்குக்கிட்ட டேயை க்ளோஸ் அழுத்து டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் நல்ல சான்ஸு ஜங்குக்கு நம்மக்கிட்ட ப்ளே பண்ணட்டும். ஜங்குக்கு இப்படி ரியாலிட்டி இழக்கிற அந்த செகண்டில் கீ எடுத்துருவோனுங்கிற மாதிரி லிப் லாக் பண்ணுற போர்ஷன்லேயே நம்மகிட்டே கீ ஆட்டையை போட்டுட்டாரு. இந்த மாதிரி ஆட்டையை போட்டுட்டு அந்த கிஸ்ஸை ப்ரேக் பண்ணிவிட்டு போட்டோம் முதல்ல அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கோட சீட் இருக்கும்ல டேபிள் பக்கத்தில் அதோடு சார் அந்த பிளேஸில் உட்காந்துட்டு நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நான் ஸ்னேக்ஸ்லாம் இருக்கிற ரூமுக்கு போவேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிஸ்ஸை பாதியிலே ப்ரேக் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமாங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டால் எப்போதைக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி நம்மகிட்டே மூவ் ஆனோம். சரி ஏதோ ப்ளே பண்ணுறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அந்த ரொம்ப டெலி பண்ணால் கிடைச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக்கி ஜங்குக்கு வெளியே போன அடுத்த செகண்டே நம்ம அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தான். ஜங்குக்கு நேராக திரும்பவும் மார்க்கு அங்கே இருக்கிற அந்த ரூமுக்கு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்பா ஜங்குக்கு இந்த கன்னை பற்றி தான் திங்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஸ்னேக்ஸ் இருக்கிற ரூம்கிட்ட வர அந்த மாதிரி ரூம்கிட்ட வந்தான். ஸ்னேக்ஸ் எல்லாருமே பாக்ஸ்குள்ளே இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நீங்கள் எனக்கு தேவையில்லை, நான் முதல்ல அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போய் என்ட்ராய்ட் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அந்த சீக்ரெட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மகிட்ட அந்த ரூம்குள்ளே என்ட்ரோன்னா அங்கே எக்கச்சக்க ஃபைல்ஸு, டாக்குமெண்ட், பேப்பர்ஸ், பென் ட்ரைவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய இருக்குது. பார்க்கடா அந்த மாதிரி ரூமு மாதிரி இருந்தால் ரூமுக்குள்ளே போனால் எல்லா திங்ஸுமே அந்த பிளேஸில் தான் இருக்குது. மொத்த இன்ஃபர்மேஷனுமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஓ மை காட்,
இதுக்கு தான் ஜங்குக்கு இந்த ரூமை இவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தான். 2 ரூம் அந்த ஸ்னேக்ஸ் இருக்க ரூமுக்குள்ளே தான் இந்த டோர் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்மகிட்ட உள்ளே போயிருக்கிறாரு. ஏன்னா வேறு ஏதாவது எனிமிஸ் இந்த ரூம்குள்ளே என்ட்ராகி சீக்ரெட் ரூமுக்குள்ளே போனால் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஸ்னேக்ஸ் அவ்வளவும் பாக்ஸை விட்டு வெளியே வந்து அந்த பர்சன்ஸை அட்டாக் பண்ணிடும். அந்த மொமெண்ட்டில் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்னேக்ஸ் வச்சுருக்க பாக்ஸ் எல்லாத்தையும் சீக்ரெட் ரூமுக்கு வெளியே வச்சுருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் மொத்த சீக்ரெட்ஸ் ஃபைல்ஸு பென்ட்ரைவ்ஸுங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ரூமுக்குள்ளெல்லாம் இருக்குது. இவ்வளோ திங்ஸ் இருக்கிற பிளேஸில் நான் எப்படிடா அந்த பர்சனோட இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்மகிட்ட டயத்தை வேஸ்ட் பண்ணிடவே கூடாதுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த இதில் ஒரு பெரிய ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் நம்மகிட்டே நோட் பண்ணுறது இது ரொம்ப ஓல்டான ஃபைல் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தான் நிறைய பாடி கார்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஓ மை காட், 500 பாடி கார்ட்ஸில் உள்ள மொத்த இன்ஃபர்மேஷனும் இதில் தான் இருக்குது. இது எப்படி எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பர்ஸையும் அப்படியே நோட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தான். எந்த பர்சன்ட்டை நம்ம தேடிட்டு இருந்தாரோ அந்த பர்சன்ட்டோட பேப்பர்ஸ் இருக்குது. அது ஒரு 3 பேப்பர்ஸ் இருக்குது. இந்த பர்சன்ட்டை தானே ஜங்கு கில் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன்ட்டோட நேமை படிச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி பற்றி தான் தெரிஞ்சுக்கலான்ங்கிற மாதிரி அப்படியே அந்த பேப்பர்ஸை ரீட் பண்ண ஆரம்பிப்பாரா. இந்த மாதிரி ரீட் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம அந்த சீக்ரெட் ரூமுக்கு வெளியே இருக்கல ஸ்னேக்ஸ் ரூமு, அந்த ரூமுக்குள்ளே ஒரு பர்சன்ட் என்ட்ராகிற சவுண்ட் கேட்குது. ஓ மை காட், யாரோ இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அந்த 3 பேப்பர்ஸை மட்டும் அந்த ஃபைல் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அதே பிளேஸில் வச்சுட்டு நம்ம திரும்பினா டேயோட நெக்லே கரெக்டாக நம்ம ஜங்குக் நைஃபை வச்சுட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி வச்சுருக்கிறத பட்டுட்டு ஷாக் ஆகி பேக் சைடு முட்டுக்கு பின்னாடி தான் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அந்த பேப்பர்ஸை ஹேண்ட்ஸில் வச்சுருப்பாரு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணா, பேபி நீயா? நான் கூட என்னடா என்னோட கீ மிஸ் ஆயிடுச்சே, யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உள்ளே என்றானா, இந்த ரூமுக்குள்ள நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஷோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு நினச்சி ஒரு செகண்டில் பயந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேப்பர் அப்படியே அவரோட பேக் சைடு ஷர்ட்டுக்குள்ளே விட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஷர்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி நெளிகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் க்ளோஸ் ஆக்கிட்ட வேண்டாம். நைஃபை நெக்லேருந்து எடுத்துகிட்டு க்ளோஸ் ஆக்கிட்ட வேண்டாம். அது ஒன்றும் இல்லை, இந்த பிளேஸில் ஃபைட் இருந்துச்சு, சிலண்டி இருந்துச்சு, அது என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே விழுந்துருச்சு பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன என் பேபியோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வேகமாக வந்து ஷார்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டா. என்னடா அதான் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதோ பூச்சி விழுந்துருச்சுன்னல்ல, ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் ரிமூவ் பண்ணண்டா, நீ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பேப்பர்ஸை ஆன்சர் எடுத்தபடி அந்த சீக்ரெட் ரூமுக்கு வெளியே வந்த அடுத்த செகண்ட் ஸ்னேக்ஸ்லாம் இருக்குல்ல பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பேப்பரை போட்டுருவார். இந்த மாதிரி போட்டால் எதுக்கு இப்போ இந்த ரூமுக்குள்ளே வந்தான்னு கேட்டேன். எதையுமே பேசாமல் அப்படியே வெளியே போகிறேன். டேயாங்க இங்கே நான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இழுத்து நிற்க வைக்கிறாரு. என்ன, எப்படி நீ இந்த ரூமுக்குள்ளே வந்த, முதல்ல எப்படி உனக்கு இந்த கீ கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இது என்னோடய பெல்ட்டுக்குள்ளே தானே இருந்துச்சு, இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, இது எப்படி நீ எடுத்த, நான் கீ மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், கீ எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கொஸ்டின் கேட்கவும் நம்ம டேக்கி என்ன பண்ண ஈடு பண்ணுன்னு தெரியாமல் நம்ம ஜொங்குக்கு பாட்டுட்டு இருந்தா, வாயை திறந்து எதையாவது பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக வர கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா வந்து ஒரு மாதிரி அவருக்கு நர்வஸே ஆயிடுச்சு. ஜங்குக்கு அந்த மாதிரி கட்டப்பட்டு பயத்தில் அப்படியே ஒரு மாதிரி பாடிலாம் ஒரு மாதிரி சொட்டாகி பட்டன்னு வருமா நம்ம டேக்கி. இந்த மாதிரி நர்வஸில் நடுங்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட க்ளோஸ் ஆகண்டா. இன்னும் பயந்து போய் அப்படியே 2 ஸ்டெப் பேக் போனால் லைட்டாக ஹேக் பண்ணபடி இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடி ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கட்டே. இப்போ என்ன நான் பண்ணிட்டேன், எப்படி உனக்கு இந்த கீ கிடச்சிச்சின்னு தானே கேட்டேன், அது எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்து உன்னோட லேப்டாப் கிட்ட தான் இந்த கீ இருந்துச்சு, நான் இது ஸ்னேக்ஸோட பாக்ஸில் உள்ள கீ நினச்சி தான் எடுத்து வந்தேன், ஆனால் பாக்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலையா, அதான் இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கீயை லேப்டாப் கிட்ட வச்சேனா,
இல்லையே என் பெல்ட்டுக்குள்ளே தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோங்குக்கிட்டே ஹக் பண்ண பொசிஷன்லேயே நிஜமாலே லேப்டாப்பில் தான் இருந்துச்சா, லேப்டாப் பக்கத்தில் தான் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அங்கிட்ட இருந்து எடுத்தேன், இது எதுக்குள்ளேக்கின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். ஸ்னேக்ஸ் எல்லாமே பாக்ஸுக்குள்ளே இருக்குதுல்ல, அதை ரிலீஸ் பண்ணடா கீ எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டே பேசுகிறது கேட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே அந்த ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனப்படி, இதை நீ நான் கேட்க சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏதோ கீ மிஸ் ஆனதோட ஏதோ 3rd person தான் என்ட்ரு ஆகிட்டாங்களோன்னு நினச்சி உள்ளே என்ட்ரானேன். நீட்டாக அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கியா? இந்த ரூமுக்குள்ளே யாருக்குமே அலோ கிடையாது, ஆனால் நீ மட்டும் எப்படி என்ட்ரான அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் யாரையுமே இந்த ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணதே கிடையாது, ஆனால் நீ உள்ளே என்ட்ராயிட்டல, அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னால் என்ன இப்போ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜிமினா பேக் சைடில் வந்து நிற்கிறாரு. என்ன அந்த ரூமுக்குள்ளே போனதை ஜொங்குக்கு பார்த்துட்டானா? பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணால், பனிஷ்மெண்ட்டா ஜொங்குக்? எனக்கா பனிஷ்மெண்ட்? ஏன்னா நீ பனிஷ்மெண்ட்லாம் வர பண்ணுவியா என்ன? நான் சும்மாட்டான் அது என்ன டோருங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டா? பட்டியா என் ஹேண்ட்ஸில் எதுவுமே இல்லை, நான் அங்கே சும்மாட்டான் போய் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை பார்த்த பயத்துலேயே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. ஜங்குக்குடா அதெல்லாம் முடியாது, நீ நான் போட்ட ரூலையே பிரேக் பண்ணிட்ட, அந்த ரூமுக்குள்ளே என்ன தவிர யாருமே போகக்கூடாது, ஆனால் நீ அந்த ரூமுக்குள்ளே போயிருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான், அதுவும் இந்த ஜங்குக்கு தான் உன்னை பனிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டீரியே வந்துருச்சு. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியலையே, இந்த பேப்பர் வர எடுத்துகிட்டு வந்தது ஜங்குக்கு பார்த்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு பாக்ஸே நோட் பண்ணுறது ஜிமினா நோட் பண்ணுறாரு. இவன் ஏன் அந்த பாக்ஸே பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த பாக்ஸுக்குள்ளே பேப்பர்ஸ் இருக்கிறத ஜிமினாவுமே பார்க்குறாரு. அந்த பாக்ஸுக்குள்ளடா கொண்டு வந்து போட்டு அது என்ன பேப்பர் வேறு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம ஜங்குக்கு டேய் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாமே, நான் எந்த தப்பும் பண்ணலை ஜங்குக், நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் நம்ம டே பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி டேயோட ஃபேஸை கப்பினபடி, ஐயோ பனிஷ்மெண்ட் ஒன்று என் பேபி என்னம்மா பயந்துருச்சு, பனிஷ்மெண்ட்னா நான் இனிமேல் தூக்கிட்டு வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணி கீல் பண்ணுற மாதிரியே அவனை பனிஷ் பண்ண போகிறேன். இந்த ஜொங்கு கூட பனிஷ்மெண்ட் எப்போவுமே டேக்கிட்ட வேற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணால் டே வந்து அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் அவன் பனிஷ்மெண்ட் ரொம்ப வித்தியாசமாக தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிபினா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போவாரா, வெளியே போய் ரூம் டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனால், ஜங்குக்கு என்ன மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க, முதல்ல அங்கேருந்து போ, எதா இருந்தாலும் ஹவுஸில் போய் பட்டுக்கலாம், என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு தானே அங்கே வந்தேன். என்னோட சீக்ரெட் ரூம்குள்ளே என்ட்ரா இருக்க, நான் உன்னோட வைஃப் இல்லை, இது என்ன உன்னோட என்னோட சீக்ரெட்லாம் சொல்லி இப்படிலாம் பேசுகிற, அப்போ அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாதே பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது கிடையாதா, அந்த ரூம்குள்ளே போக எனக்கு அலோ கிடையாதா, யாருக்குமே கிடையாது என்று ஜேகே தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் நான் போயிட்டு வந்துட்டேனே, அதுக்கு தானே இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பக்கத்தில் இருக்க சோஃபாவில் புஷ் பண்ணிவிட்டு டேக்கு மேலே நம்ம ஜொங்குக்கு ஓவரானப்படி பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஜொங்குக்கு வளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணால் பனிஷ்மெண்ட்டு தான், அப்போனா நெக்ஸ்ட் டைம் அந்த ரூமுக்குள்ளே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட கிஸ் பண்ணுறாரு. டேவோட நெக்கு ஜேசனுங்கிற மாதிரி பயங்கரமாகவே இக்கி மார்க் பண்ணுறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற எதுக்கு இந்த மாதிரிலாம் பைட் பண்ணுற, வலிக்குது ஜங்குக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுனா, இந்த ரூம் சவுண்டிங் ப்ரூஃப், நீ எவ்வளோ கட்டினாலும் யாருக்குமே கேட்காது, என்ன தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணுற ஜங்குக்கு ரொம்ப வலிக்குதுன்னுக்கிறோம்ல, பனிஷ்மெண்ட்னா அப்படி தான் இருக்கும், பனிஷ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ அந்த ரூமுக்குள்ளே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியாது, பனிஷ்மெண்ட்டு தான் நிற்கிற மாதிரி செம்ம ரூடாகவே நம்ம ஜொங்குக்கிட்டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரா அந்த மாதிரி இருந்தால் பெயின் தாங்க முடியாமல் நம்மகிட்டே கட்டுறாரு. நான் இனி அந்த ரூமுக்குள்ளே போகவே மாட்டேன், ப்ளீஸ் என்கிட்ட இந்த அளவுக்கு ரோடு அப்ளை பண்ணாத ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா ஃபுல் டயர்டு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு,
ஃபுல் டயர்ட்லேயே நம்ம ஜொங்குக்கு நம்மகிட்ட பெட்டில் அந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே நோட் பண்ணா. நான் பேபி பனிஷ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஹவுஸ்க்கு வருவல்ல? ஆமாம் பேபி, ஹவுஸ்க்கு ஒர்க் முடிஞ்சு போகணும்ல. அங்கே வா, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னால் ஹவுஸுக்கு வந்தால் பனிஷ்மெண்ட் நீ கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணால், உன்னோட சீக்ரெட் ரூம்கில் என்ட்ராட்டன்னு சொல்லிட்டு என்ன இப்படி பனிஷ் பண்ண, நீ ஹவுஸுக்கு வா, நான் உனக்கு தனியாக பனிஷ்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபுல் பாடி பெயினில் ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுப்பாரா? அந்த மாதிரி பட்டா, பேபி உன் ஃபேஸே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லீப் பண்ணலான்னு நினச்சா அங்கே எங்கடா திரும்பி போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்புனா ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து எழுந்து போ. என்னால் லைட்டாக கூட மூவ் ஆன் ஆக முடியாத அளவுக்கு பாடி மட்டுமும் பெயினாக இருக்குது. அதான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னாம்ல, அதுக்கு எப்படியா என்கிட்ட இவ்வளோ ஹாஷாக நண்டுப்ப போட்டோம். நான் உன்னை இக்னோர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அண்டாலும் அப்படியே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி, ஐயோ என்னம்மா ப்ளே பண்ணிட்டான், என்னால் முடியலடா, பாடிலாம் பயங்கர பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போனது தப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளை பனிஷ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி பயங்கர பெயினில், பாடி பெயினில் அப்படியே டீட்டெல்லாம் கட்டியபடியே இப்போ மட்டும் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஏதாவது மெடிசன் போட்டுக்கலாம், அங்கே தான் எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சோஃபாவில் ஸ்லீப் பண்ண அப்படி பட்டுட்டான். டேயோட பாடியை மட்டும் கவர் பண்ணபடி ஜொங்கு கூட அந்த மோஃபியா கோட் லாங் கோட்டை எடுத்து கவர் பண்ணுறாரு. எடுக்கு இப்போ எடு. அதான் நீ இப்போதைக்கு எழுந்துக்க மாட்டேன்னு தெரியுதே, ரொம்ப டயர்டாக இருக்கல்ல, ஃபுல்லாக நேக்கடாக வேற இருக்கிற, மேலே கவர் பண்ண ஏதாவது வேண்டாமா ஜாங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணுவாரா? பட் டேயால் எழுந்துக்க முடியல. அதான் முடியலன்னு தெரியுதுல்ல, அமைதியாக அப்படியே பட்டுப்பியான், நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பியான், நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் கழிச்சு வந்துட்டு உன்னை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயாவோட பாடியை முழுக்க அந்த கோட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணபடி பட்டன்ஸை போட்டு விட்டுட்டு, நீ அமைதியாக ஸ்லீப் பண்ணு, எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குங்கிற மாதிரி அந்த ரூமுக்கு வெளியே போய் அந்த ரூமுக்குள்ளே யார் வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி கீ எடுத்துட்டாரு. அட பாவி, என்னை இந்த ரூமுக்குள்ளே இந்த ஸ்னேக்ஸை மாதிரி அடைச்சிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எழுந்துக்க முடியாமலேயே அந்த சோஃபாலேருந்து உட்காந்துட்டு எப்படி போட்டுட்ருக்கான் பாரு, ட்ரெஸ் வேர் பண்ணேன்னு தெரியுதுலடா, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் ஃப்ளோரில் தானடா கிடக்கு, அதை எடுத்து வேர் பண்ணி விடலாம்ல, கோட்டை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்ருக்கான் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே திட்டினபடி அந்த ஜொங்குக்கு வேர் பண்ணியிருக்கான் அந்த கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேயோட ட்ரெஸ்ஸஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக அந்த பேப்பர்ஸை தான் வந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தேன் இந்த பிளேஸில் வச்சு நம்ம பேப்பர்ஸை நோட் பண்ணிகிட்ருக்குது. திடீர்னு ஜோங்குக்கு மறுபடியும் நோட் பண்ணிட்டான். அவ்வளவுதான், பேப்பர்ஸை பத்திரமா நம்மக்கிட்டே இருக்கட்டும்ங்கிற மாதிரி பேப்பர்ஸை அப்படி கொஞ்சம் மடித்து அவரோட ஷர்ட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஸ்னேக்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணிவிட்டு, அன்றைக்கி நீங்கள் ஃபைட் நடக்க சொல்ல நிறைய பர்சன்ஸ்க்கு அடிபட்டுருச்சுல்ல, சாரி மாமலடனா உங்கள் எல்லாருக்குமே அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்னேக்ஸ் கிட்ட பேருந்து பேசிக்கிட்டு இருந்தா. கோப்ராடான் எண்டாலா கூடி தான் உள்ள வந்துட்டோ தெரியல, உள்ளே என்றாகி என்னம்மா அதுங்கக்கிட்டலாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க நீங்கள் சொல்கிற ஒர்க்கெல்லாம் ஃபாலோ தான் பண்ணணும், ஆர்டர் போட்டால் எல்லோரும் அந்த ஒர்க்கை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட வந்து கோப்ரா பேசினோம். கோப்ரா உன் டேடு தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான், நீ எண்டாலா குடி வந்த அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை நோட் பண்ணால் மேலே ஒரு ஓட்டையை காட்டுட்டு அண்டாலா குடி தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த ஹோல் வழிகாட்டால் எல்லோரும் வெளியே போவீங்களா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரூம் லாக்லேயே இருந்தாலும் நாங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு அதுதான் எங்களோட பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கோப்ரா காட்டுமா அந்த மாதிரி காட்டுனா ரொம்ப சின்னதாக இருக்கே, என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓட்டா இருக்குங்களா அதையே பார்த்துட்ருக்குறாரு. இத்தனையும் இருந்தால் எப்படிடா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். நம்ம டேதான், ஆமாம் உன் டேடும் ஹயாங்கும் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேடும் மார்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேடு ட்ரக்ஸை பற்றி ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லை இந்த பிளேஸுக்கு ஒரு லேடி வந்துருக்குங்கிற மாதிரி கரெக்டாக நட்டாஷாவை சொல்லிடுவார். இந்த மாதிரி கோபுரா இங்கே ஒரு கேர்ள் வந்துருக்கானுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒரு கேர்ளா, அந்த கேர்ள் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கேர்ள் யாருங்கிறது நம்ம கோப்ராவுக்கு தெரியும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு அது ஏதோ சொல்லுது, அது நட்டாஷா அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுது. மாஃபியா கேர்ள் இல்லையா, நம்ம ஹவுஸுக்கு அடிக்கடி வந்த பர்சன்டா,
யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். நட்டாஷானுங்கிறது லைட்டாக நம்ம டேக்கி திங்க் ஆகி அந்த டோர் இருக்கும்ல, சீக்ரெட் டோர், அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் அந்த சைட்லேருந்து டோரை நம்ம ஜிமினாவே ஓப்பன் பண்ணுறாரு. டேய் உனக்கு எதுவும் மூச்சு கீச்சு முட்டலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு காண்டா பட்டிட்டு எரியுது மூச்சுட்டா முட்டலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை தள்ளிட்டு நேராக நம்மகிட்ட ஜங்குக்கு எங்கேங்கிற மாதிரி கோபுராட்ட கேட்கவும், நேராக ஜங்குக்கு ட்ரக்ஸு டீல் பண்ணுற பிளேஸில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு அந்த பிளேஸுக்கு தான் நம்மகிட்ட வேகமாக வந்தால் அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு இல்லை, மார்க் மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இந்த ஜங்குக்கு எங்கே போனானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட சீக்ரெட் ரூம்குள்ளே இருந்தார்ல ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ளே இருந்து தான் நட்டாஷாவும் ஜங்குக்கும் வராங்க. நட்டாஷா ஸ்மைல் பண்ணப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினபடி வெளியே ஒரு வாழை அந்த மாதிரி வெளியே ஜங்குக்குமே ஸ்மைல் பண்ணப்படி நான் சொன்ன ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஏதோ ஒரு ஒர்க்கை கூட்டுட்டா நட்டாஷா பண்ணியிருப்பாப்புளுக்கு. அந்த மொமெண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சிட்டேனுங்கிற மாதிரி நட்டாஷாவை லைட்டாக ஒரு மாதிரி அடித்து ப்ளே பண்ணி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி அடிப்பாரா, அந்த மாதிரி அடித்தா இதை பார்க்குற நம்ம டேக்கி ஃபுல்லாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வந்த வேகத்துலேயே நட்டாஷாவை ஸ்லாப் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ண ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டே நோட் பண்ண எதுக்காக இப்போ என்ன ஸ்லாப் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நட்டாஷா நம்மகிட்டே நோட் பண்ணால், உனக்கு என்ன திமிரு இருந்தால் என் ஹஸ்பண்ட்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருப்பானுங்கிற மாதிரி திரும்பவும் நட்டாஷாவை அடிக்க போகிற மொமெண்ட்டுக்கு ஜங்குக்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா, என்னை விடு ஜங்குக், எவ்வளோ டீமர் இருந்தால் என்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கேர்ள்கிட்ட இப்படி ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருப்பேனுங்கிற மாதிரி ஜங்குக்கையும் பயங்கரமாக அடிக்கவும் அந்த பேசுக்க மாட்டேன் பாய்ஸஸ் எல்லாருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா டயாங் சொன்னால் கேள்வி, இந்த மாதிரிலாம் பேசாதா, அந்த கேர்ள்கிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா கிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாரி சொல்லவும், எடு நான் போய் அவகிட்ட சாரி கேட்கணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டே பேசுனா அம்மா நீ கண்டிப்பாக சாரி கேட்க தான் செய்யணும், சாரி கேளு அப்படிங்கிற மாரி சொல்லவும், போய் நான் அந்த கேள்கிட்டலாம் என்னால் சாரி கேட்க முடியாது, அவள் தான் தேவையில்லாமல் ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ரா இருக்கா, அடி உன்னோட ரூம் தானே, ஓ ரூமுக்குள்ளே நீ எடுக்க அவளை கூட்டிகிட்டு போன அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கையும் பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு, உன் பிளேஸ் இந்த மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தானே உன்னோட பிஹேவியர் எல்லாம் தெரியுது, நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட, நான் போய் அவகிட்ட சாரி கேட்கணுமானுங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கே பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாரி போனோம். டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு ப்ராப்ளத்தை பெருசாக கட்டுட்டு தப்பு ஓ மேலே தான் இருக்குது, முதல்ல அவகிட்ட சாரி கேளு, நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேடா என்னால் யாருக்கிட்டேயுமே சாரி சொல்ல முடியாது, உன்னால் ஆனாடா பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அந்த மாஃபியா பார்க்குற பிளேஸ்லேருந்து வேகமாக வெளியே போனால் ஜிமினாடா டே எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணப்படி போனால் நட்டாஷா கிட்ட தான் நம்ம ஜங்குக்கு அவனுக்கு நீ எந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணானுங்கிறது தெரியாதுல்ல, அதான் கோமா நண்டுக்கிறான், ஏதோ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டான் நம்மளுக்கு, சாரி நட்டாஷா, அவன் கோவட்டெல்லாம் அதை மாதிரி பண்ணால், மற்றபடி என் பேபி ரொம்ப க்யூட்டான பேபி தான், இன்னசென்ட் தான், நீ தப்பாட்டுக்கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நட்டாஷாவோட பேசிகிட்டு இருந்தான். நட்டாஷா மற்ற பாய்ஸஸை நோட் பண்ணால், எதுக்காக இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்தா, என்ன ப்ராப்ளம் ஜங்குக் பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற பாய்ஸஸ் ஜங்குக்கிட்ட கேட்கவும், ஏதோ ஒரு டைமண்ட் மாதிரி காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா இது ரொம்பவே வேல்யூபிளான அந்த டைமண்ட் தானே, ஆமாம் நம்மளோட எனிமி, நம்ம ஒரு பிளேஸில் 2 மணி கொடுத்து வாங்கலாம்னு ட்ரை பண்ணால் அங்கேருந்து அவன் அதை எடுத்துகிட்டு போனாமல, அந்த பர்சன்ட் யாருங்கிறத நானும் நட்டாஷாவும் தான் கண்டுபிடிச்சோம். அந்த பர்சன்ட்டுக்கிட்டேருந்து இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு வர்றது தான் நான் நட்டாஷாட்ட ஒர்க்கு கொடுத்துருந்தேன். நட்டாஷாவும் நான் டீல் பேசுகிற மாதிரி கான்ட்ராக்ட் பேசுகிற மாதிரி போய் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து போனான். நான் நினச்ச மாதிரி நட்டாஷா சீக்கிரமாகவே ஒர்க்கை முடிச்சிட்டா, நம்மளோட டைமண்ட் நம்மக்கிட்டே வந்துருச்சு. அதை செலப்ரேட் பண்ணுற விதமாக தான் நான் இவக்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கொடுத்த ஒர்க் அவள் என் பண்ணிட்டா, நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் தப்பாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுட்டு இப்போ தேவையில்லாமல் நட்டாஷாவே பனிஷ் பண்ணிவிட்டு என்கிட்டையும் ஃபைட் பண்ணிவிட்டு போகிறான். சரி போனால் போய்ட்டு போட்டோம், நான் என்ன சொல்ல வரேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேங்கிறதே அவனுக்கு கேட்க விருப்பம் எனக்கு சொல்ல, அவன் கோவம் எப்போ குறையுதோ அவனா என்கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து போனால், சான்ஸே இல்லை ஜங்குக், இந்த கோபம் கண்டிப்பாக உன்கிட்டயே விட்டு போகவே போகாது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நட்டாஷா வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி நேராக அந்த மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்லேருந்து வந்தான். டேய்டா ஜிமினாடா நேராக ஒரு பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பார்க்கில் நம்ம உட்காண்ட்ருப்பார். அந்த மாதிரி உட்காண்ட்ருந்தோம்.
ஏன்டா அந்தளவுக்கு டென்ஷன் ஆகுற? அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க தானடா போனேன். தேவையில்லாமல் ஏன்டா நீயே ப்ராப்ளத்தை பெருசாக்குறங்கிற மாட்டி சிமினா நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருந்தா உனக்கு தான்டா ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு அந்த கேர்ள்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக பேசினான் தெரியும்ல. இதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு ப்ராப்ளம் பண்ணலாட்டே உனக்கு ஜங்குக்கை பற்றி தெரியாதா? ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட் எல்லாம் பெருசாக எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம டேக்கிட்ட ஜிமினா சொல்லி புரிய வைக்கிறாரு. அது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்காக இருக்கும். ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட ஜங்குக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அப்போ இந்த பிளேஸில் ஜங்குக்கு ஏதோ ஒர்க் கொடுத்து அந்த ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு தானே அர்த்தம். அவன் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு தானே அர்த்தம். நீ ஏன் தேவையில்லாமல் அதை புரிஞ்சிக்காமல் இப்படி ஜல்லாஸ்லேயும் பொசசிவ்லேயும் ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவே ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு நைட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஜங்குக்கிட்ட ஓப்பனாகவே கேளு. ஜங்குக் என்னங்கிறத உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்லிடுவான். தேவையில்லாமல் ஃபைட் பண்ணாதனுங்கிற மாதிரி பேசிட்டு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸுக்கு வருவார். அந்த மாதிரி விட்டுருந்தேன். ஜோனாவுக்கு தான் இன்றைக்கி ஸ்கூல் ஃபுல்லாக எண்டாக இருக்குது. ஜோனா தான் ஃபஸ்ட்டு ஹவுஸுக்கு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தேன். ஹவுஸுக்குள்ளே ஜோனாவும் நம்ம வீமனும் 2 பேரும் ஒன்னாட்டா உள்ள என்ட்ராகிறாங்க. ஜோனா காரை விட்டு இறங்கின அடுத்து சென்று நேராக டேக்கிட்ட ரன் பண்ணபடி டேக்கிட்ட பேசுவாளா. இந்த மாதிரி பேசினோம். ஹேண்ட்ஸில் தூக்கினபடி வா கார்டன் சைடுக்கு போகணுங்கிற மாதிரி கார்டன் சைடுக்கு தான் நம்ம ஜோனா தூக்கிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி டேக்கும் ஜோனாவுக்கும் ஏதாவது நம்ம ரெடி பண்ணி மில்க் ஷேக் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோனுங்கிற மாதிரி சிமினா ஹவுஸ்க்குலன்றானா டேயோட மொபைலுக்கே நட்டாஷா கால் பண்ணி என்னாச்சு டே ஏன் இந்த மாதிரிலாம் கோவப்படுறீங்க? நீங்கள் கோவப்படுறதும் கரெக்டு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் ஜங்குக்குள்ளேயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. பட் அது கொஞ்சம் டேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட் ஜங்குக்கு மேலே எந்த அளவுக்கு வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட எந்த அளவுக்கு கோவப்பட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எவ்வளோக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நம்ம டேக்கிட்ட பேசுகிறோம். இந்த மாதிரி பேசுகிறது கேட்டும் கூடி சீக்கிரமே உங்களோட பிளேஸுக்கு நான் வந்துடுவேன். அந்த ஒர்க்கை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதற்குலேருந்து ஜங்குக்கு இதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்கிற வேண்டியும் ஜங்குக்கு எல்லாமே தெரியும். ஒருவேளை உங்களை இப்போது மூவ் ஆன் பண்ணிவிட்டு நியூவாக இன்னொரு லைஃப்பில் டேர்ன் பண்ண நினைக்கிறாரு பிள்ளைக்கு. தேவையில்லாமல் நீங்களே ஃபைட் பண்ணி நீங்களே ஜங்குக்கு டிவோர்ஸ் கொடுத்துறாதீங்க. நீங்களே உங்களுக்கு கிடைச்ச இந்த ரிச்சான லைஃப்பை விட்டு கொடுத்துறாதீங்கங்கிற மாரி கண்ட மேனிக்கே கடுப்பிட்டுறா. இந்த மாதிரி கடுப்பிட்டுறதை பட்டு காண்டாகி ஜோனாவை ஹேண்ட்ஸில் வச்சிருந்த பொசிஷன்லேயே ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி வெளியே போனால் டேயாங்கு இந்தாடா உனக்கு மில்க் ஷேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மில்க் ஷேக் எட்டு வந்தா ஜோனா 2 பேருமே அந்த பிளேஸில் இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி வெளியே பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்கக்கிட்ட கேட்கவும் ஒரு கால் பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது காலில் யார்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு கோவமாக ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டார். கார் இங்கே தானடா நிற்குது, நடந்தே தான் போனார் அப்படிங்கிற மாரி சொல்லவும் இதை கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி நடந்தே வெளியே போயிட்டானா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டு பார்த்தா எங்கே மாற போனானுங்கிறதே தெரியல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ இவனை என்னெல்லாமோ சொல்லி கம்ஃபர்ட் பண்ணி தானே கூட்டிகிட்டு வந்தேன். யார் இவனுக்கு கால் பண்ணியிருப்பா? ஒரு இல்லை ஜங்குக்கா இருக்குமோனுக்கு மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கே நம்ம ஜிமினா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு கால் பண்ணி என்னை டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஜிமினாட்ட கேட்டால் நீ எதுக்காக டேக்கு கால் பண்ணி அவனை டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆக்குற? நான் அவனை கம்ஃபர்ட் பண்ணி ஹவுஸ் கூப்பிட்டு வந்தான். நீ ஏதோ பெரிய ப்ராப்ளம் பண்ணி அவனை ஹவுஸை விட்டு வெளியே போக வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திட்ட ஜங்குக் இதை கேட்டு ஷாக் ஆகி என்ன வளர்ற? நான் டேக்கு கால் பண்ணி எதையுமே பேசலையே, டேட்டை நான் பேசவே இல்லை, நீ என்ன சொல்லிகிட்ருக்க? இப்போ எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன ஜங்கு குளறிட்டுருக்க? அவன் டென்ஷனாக போகிறானேன்னு சொல்லிட்டு நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனை கம்ஃபர்ட் பண்ணியா? அவன் பாட்டுக்கு கோவமாக போனால் போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு தானே நீ மாஃபியா பார்க்குற பிளேஸில் இருந்த. நான் அவனை சமாதானப்படுத்தி ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்தா நீ தான் கால் பண்ணி பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் எதையுமே பேசலை, இப்போ நீ எந்த பிளேஸில் இருக்க எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஹவுஸில் தான் இருக்கிறேன். ஹவுஸில் இல்லை, ஜோனாவை ஆன்சர் எடுத்தபடி எங்கே மாற போனானுங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி டேயோட நம்பருக்கு கால் மேலே கால் பண்ணுறாரு. பட் நம்ம காலை பிக் பண்ணலை, மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம சைடை தான் காட்டுது. நைட் இப்போ ஒரு 8 o'clock மேலே ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம தான் தேடிட்டு இருக்காங்க. கிட்ஸ் எல்லாருமே நம்ம குக்கி கூட எங்கே போனார், அதாவது என்னோடய மாமா எங்கேங்கிற மாதிரி தான் மீமாம்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. மாமன் ஜோனா 2 பேருமே இல்லாத மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான். டேடா இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காண்ட்ருக்காரு. ஜோனாவை ஹேண்ட்ஸில் வச்சபடி இந்த மாதிரி கூவிட்டுலேயே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை அதே பிளேஸில் இருக்கிற மூமெண்ட்டை
மார்க் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் பாஸ் இருக்கிறாரு, பக்கத்துலேயே ஜோனா பேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்கு கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரீட்டுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தால் அந்த பிளேஸில் கரெக்டாக நம்மகிட்டே எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாரோ அந்த பஸ் வருமா, அந்த மாதிரி அந்த பஸ் வந்தால் அந்த பஸ்ஸில் நம்மகிட்டே என்ட்ராகலான்ங்கிற மாதிரி பார்த்தோம். அந்த பஸ் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக சொல்கிறாரு நம்ம ஜொங்குக். இந்த மாதிரி மூவ் ஆன் ஆக சொன்னால் யார்டா இது பஸ்ஸை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கோவமாகி அந்த பஸ்ஸில் ஏற ட்ரை பண்ணோம். அந்த பஸ்ஸில் ஏற விடாத அளவுக்கு ஜொங்குக்கு வேகமாக வந்து அவட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சி நிப்பாட்டுறாரு. இந்த மாதிரி நிப்பாட்டினோம் பஸ் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனான்னா காண்டாகி ஜொங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு ஜோனாவை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அப்படின்ற ஸ்ட்ரீட்டில் நடக்க ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி நடக்க ட்ரை பண்ணோம். வந்து கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. உனக்கு என்ன பைத்தியமாட்டே பிடிச்சிருக்கு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, தப்பெல்லாம் ஓ மேலே வச்சுக்கிட்டு ஏன் ஃபைட் பண்ணுற